என்ன தெரியுமா பண்ணுறீங்க? கத்திரிக்காயை கம்பியில் குத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நெருப்பில் சுட்டு இந்த மாதிரி சுட்டு வச்சுக்கணும். சுட்டு வச்சுருக்கீங்களா? ஆமாம். தண்ணியில் போட்டு அந்த கருப்பு தோலெல்லாம் பிச்சு எடுத்துட்டு நல்லா பிசைஞ்சு புளி ஊற்றி வெங்காயம் தக்காளி வதக்கி கடுகு பருப்பு போட்டு வெங்காயம் தக்காளி வதக்கி இந்த நல்லா பிசைஞ்சையும் அதில் போட்டு கொஞ்சம் புளி ஊற்றி மிளகா காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு வச்சுக்கினோம்னா இட்லி தோசை இடியப்பத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இதுக்கு பேர் கத்திரிக்காய் கோஸ்மல்லி சுட்டு செய்கிறது. சரி, செய்கிறது எப்படின்னு காட்டுங்க. நல்லா அந்த கருப்பு கலர் தோல்லாம் நல்லா உரிச்சுக்கிட்டு வருதே. வெந்துருச்சுன்னா தோல் வெந்துருச்சு, அப்படியே உரிச்சுக்கிட்டு வந்துருச்சு. நல்ல ஐடியாவத்தே இருக்குது. அந்த காலத்துல எல்லாம் சுட்டுதான் கத்திரிக்காய் கோஸ்மல்லி வைக்கிறது. இப்போதான் கேஸில் சுடுறாங்க, குக்கரில் வேக போட்டு வைக்கிறாங்க. ஆனால் இந்த டேஸ்ட்டு வராது. அது சொல்லலாமா? கத்திரிக்காய் தோல் உரித்து பிணைஞ்சாச்சு. அது என்ன உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி வேக வச்சு தோலை உரித்து ரெண்டையும் பிணைஞ்சுக்கிறாங்க. இப்போ கத்திரிக்காய் கோஸ்மல்லி வைக்க போகிறோம். எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, பொரிஞ்சதும் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயத்தை நைஸாக வெட்டி அதில் போட்டு தாளிச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுன்னா தக்காளியை போட்டு தாளிச்சுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க, அப்போதான் வாசனை நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்னும் காரம் அதிகமாக வேணும்னா பச்சை மிளகாய் கூட நைஸாக வெட்டி சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். தக்காளி போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் சுட்டு மசிச்சு வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வதக்கிட்டு புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு கரைச்சி வச்சுருக்கோம், அதையும் அதில் ஊற்றி கொதிக்க விடணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சம் கலருக்காக மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம், அதையும் அதில் ஊற்றி கொதிக்க விடணும். புளியை ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கணும். கொதிச்சோன்னே கொஞ்சம் மல்லித்தலை கருவேப்பிலை போட்டு இறக்கிட்டா கத்திரிக்காய் கோஸ்மல்லி ரெடி. இது இட்லி தோசை இடியப்பம் எல்லாத்துக்குமே சாப்பிடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.